டே கந்தசாமி வாடா, உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் நான் சும்மா நடிச்சுடாலாம். எனக்கு என்னடா பேய் வர போதால இல்ல. ஆமா, கந்தசாமி ஸ்டோரி சொல்ல போறேங்க இன்னைக்கு. கந்தசாமி, நீ வந்து ராமாத்தால லவ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? ஒரு பேய் ஓட்டுற இடத்துக்கு நீ வந்து உட்கார்ந்துருந்த. உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துருந்த. அந்த மனைவி அந்த பேய் பிடிச்சிருக்கனாலயோ என்னமோ மொத்தத்துக்கு சைலண்டா உட்கார்ந்துருந்தாங்க பக்கத்துல. ராமாத்தாவுக்கும் ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டு அவங்க தனியா வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்ல. அதனால அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, சப்போஸ் பேய் புடிச்ச மாரி இந்த மாரி கோயிலுக்கு போனா, ஒரு நல்ல ஒரு ஆம்பள ஏதாவது ஜென்ட்ஸ் ஏதாவது நல்ல முறையா கிடைப்பாங்களா என்னமோ கூட வந்திருக்கலாம்ப்பா. அது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பேய் ஓட்டுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாரி இருக்கும்போது நீங்க 2 நீயும் பொண்டாட்டி இருக்குது. பொண்டாட்டி இருக்குது. அதுக்கு வந்து என்ன சொல்றது? பேய் புடிச்சிருக்குது. இந்த பேய மட்டும் தான் நீ ஓட்டிட்டு போகணும். டேய் தல சுத்துதுடா. பேய மட்டும் தான் ஓட்டிட்டு போகணும். நீ பக்கத்துல ராமாத்தால ஓட்டிட்டு பாக்குற. ஏங்க இது எந்த விதத்துல நியாயம்? நீ வந்தயா? பேய் ஓட்டணுமா? உன் மனைவிக்கு பேய் ஓட்டணுமா? அத மட்டும் பாருடா முதல்ல. டேய் கம்முனாட்டி ஏன்டா இப்படி பண்ற? அப்புறம் பேய் ஓட்டுனேன்னு வச்சுக்கோ. உன் பொண்டாட்டி பேய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நீ செத்திடுமாவா அவங்க கையில. ஏன்னா அவளுக்கு இப்ப கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கிறான். எதுக்கு மயக்க நிலை? நான் தின்னூறுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாரு, விபூதி. விபூதி அது வந்து டெய்லி நெத்தி கொடுத்து நான் கொடுத்துருக்கேன்ல, அது எதுக்கு கொடுத்தேன்? அதுல ஏகப்பட்ட இது கலந்துருக்குது. இந்த போதைப் பொருள் மாதிரி ஒண்ணு கலந்துருக்குது. சில சாமியார்கள் அப்படித்தான் பண்றாங்க. சும்மா அவங்க அந்த தின்னூறு பூசினாலே மப்ப மந்தாரம் ஏறிடுறா. அதுக்குதான் சில சாமியார்கள்லாம் அப்படித்தான் பண்றாங்க. உனக்கு தெரியாதுடா. அப்ப அந்த மப்ப மந்தாரம் வர்றப்ப ஞாபகம் எல்லாம் எங்க போகும்? சாமியார் மேல போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் பண்ணி அவங்க அவங்க வசப்படுறதுக்காக வசிய மருந்து மாதிரி அவங்க தயாரிச்சு அந்த மாதிரி பண்ணிடுறாங்கடா. அது இயற்கையாவே நிறைய மலைகள் எல்லாம் கிடைக்குங்கிறாங்க. நானும் போய் மலையேறி பார்த்தா ஒண்ணு காணாடா. பிறண்ட போய் பார்க்கலான்னு போனேன். சரி இதுல ஏதாவது வித்தியாசம் ஏதாவது கிடைக்குங்கிறாங்க. அதை நம்ம ஏதாவது எடுத்து கொண்டு பயன்படுத்தி பார்க்கலாம். கிடைக்கலடா எனக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சாமியாருக்குலாம் கிடைக்குது. என்ன மாதிரி சின்ன சின்ன சாமியாருக்கு அது கிடைக்கலடா. அதனால பேசாம வந்துட்டேன். சரி அந்த மேட்டர் அப்ப இருக்கட்டும். ராமாத்தா, நீ பண்றது உண்மையே சரியில்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து குழந்தை இருக்குது 2. அந்த குழந்தைக்காக வாழ்வியா? இப்ப இந்த கந்தசாமிக்காக வாழ்வியா? சொல்லு. நான் சொல்றது என்னன்னா, நீ கந்தசாமி பின்தொடர்ந்து போனா அவங்களுக்கு ஏற்கனவே குடும்பம் இருக்குது. ஒரு மனைவி இருக்கிறா. அவன் மனைவி வந்து இப்ப பேய் பிடிச்சிருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். நீ வந்து டேய் குந்திடுறா பேசாம இரு. நீ வந்து கந்தசாமி லவ் பண்ணது எந்த விதத்துல நியாயம் நியாயம் சொல்லு. நியாயம் கிடையாது எந்த விதத்திலுமே. நீ வேணா சொல்லிட்டு இருக்கலாம் உங்க மனசுக்குள்ள நாங்க சிறகு அடிக்கிறோம் பறக்கிறோம் அப்படின்ட்டு. பறக்க முடியாது, சிறகு அடிக்க முடியாது. கட் பண்ணி விட்டுருண்டா குஞ்சாமணிய. தெரியுமா? குஞ்சாமணி எல்லாம் பண்ணிடுவேன் போ. அதனால நீங்க பேசாம அமைதியா உங்க உங்க வேலையை தான் அதை மட்டும் பாருங்க. இந்த ராமாத்தால் லவ் பண்றது, கந்தசாமி லவ் பண்றதுல வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இது 2 3 எபிசோட் போயிட்டே இருக்குது. நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நான் இந்த தொழிலே விட்டு ஓடிடலாமா இருக்கிறேன். எதுக்குடா பேயோட்ட தொழில் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிச்சா? அடுத்த அடுத்த ஸ்டோரி ரெடியா இருக்குது. நீங்க வந்து அதை கலந்துக்கலாம். ஆனா வந்து நீங்க இந்த மாதிரி பேயோட்ட வந்து கூட லவ் 2 பேரும் லவ் பண்ணாது. லவ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு ஒரு இது தராதரம் வேணும்ல. இப்ப கந்தசாமி வந்து ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்குது. உனக்கு வீட்டுக்காரர் இல்ல, போயிட்டாரு. உனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்களை பாப்பியா கந்தசாமி பாப்பியா? நீ சப்போஸ் கந்தசாமி பொண்ணு வச்சுக்க, கந்தசாமி குடும்பமும் நாசமா போயிரும். உன்னுடைய குழந்தைகள் லைஃபும் நாசமா போயிரும். புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பண்ணிராத. உன் குழந்தைய மட்டும் பாரு. உன் குழந்தைய வளர்த்துறது முடியும் பாரு. எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க எல்லாம் போய் படிச்சு நீ அந்த மாதிரி உதவி கேட்டு குழந்தைய வளர்த்தி அதுக்கப்புறம் பாரு சந்தோஷமா இரு. குழந்தைய வந்து நல்ல படிச்ச ஒரு வேலையில இருந்து உனக்கு எவ்வளவு ஆனது, எவ்வளவு சந்தோஷம். அதை விட்டு போட்டு கந்தசாமிக்கு அல்பாசிக்கு போறோங்கிற குத்தி போட முக்குமதில்ல. நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். வணக்கம் கோ.